ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு பர்ஃபெக்டான புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஆறுனதுக்கப்புறமும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். மாவு ஈஸியாக பிசைஞ்சிடலாம். அதுக்கான டிப்ஸும் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 1/2 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கேன். அந்த அரிசி மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க விட்டு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுங்க. ஜாஸ்தி தண்ணி விட்டுறாதீங்க. நாம் நார்மல் வாட்டர் ஊற்றி பண்ணுறதை விட இந்த மாதிரி சுடு தண்ணி வச்சு பண்ணும்போது புட்டு ஆறுனதுக்கப்புறமும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதில் கட்டிகளே இருக்காது. அதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆற விட்டு கையாலே பிசைஞ்சு அது ஒரு புடி பிடிச்சா வரணும். அதுதான் நமக்கு பர்ஃபெக்டான பதம். இப்போ நாம் புட்டு வேக வைக்கிற அந்த பாத்திரத்தில் ஒரு ஒயிட் கலர் கிளாத்தை போட்டுக்கிறேன். இப்போது நாம் அந்த பிசைஞ்சு வச்சுருக்க மாவை ஒரு ஜல்லடை வச்சு நல்லா சலித்து எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக பிசையும் போது ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கட்டிகளே இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான புட்டு நமக்கு கிடச்சிரும். நீங்கள் நார்மல் மெத்தட் வர இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே அடிக்கடி பண்ணுவீங்க. அவ்வளவு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நான் எல்லா மாவையும் ஜலிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த 1/2 கிலோ மாவு பிசைகிறதுக்கு எனக்கு வெறும் 2 நிமிஷம்தான் ஆச்சு. உங்களுக்கு நான் அந்த மாவை கையில் அள்ளி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டு கிடைக்கும். இப்போ நாம் தண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். சைடில் 1/2 கிலோ மாவுக்கு ஒரு முழு தேங்காவை ஃபுல்லாக எடுத்துருக்கேன் நான். அதோட தோல் இருக்குங்க இல்லைங்களா, அந்த ப்ரௌன் கலரு, அதை நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேங்காயோட அந்த தோலோடு போடும்போது நீங்கள் அதை கிரைண்ட் பண்ணி எடுக்கும்போது ப்ரௌனிஷாக தெரியும். அதனால் நான் அது இல்லாமல் எடுத்திருக்கேன். இப்போது இதோட 2 ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கலாம். அரைக்கக்கூடாது, பல்ஸில் விடணும். நீங்கள் 3 முறை பல்ஸில் விட்டாலே போதும். இல்லை அப்படின்னா ஒரு முறை விட்டுட்டு கையில் அள்ளி பாருங்கள். அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செகண்ட் டைம் விட்டுட்டு உங்களுக்கு போதுமான அளவாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஒரு தேங்காவை துருவுறதுக்கு எனக்கு வெறும் 1 நிமிஷம் கூட ஆகலை. தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போது ஆல்ரெடி நாம் ஜலிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவு மேலே இந்த தேங்காவை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்கள் புட்டு வெந்ததுக்கப்புறமா தேங்காய் போட்டிங்க அப்படின்னா அது பச்சை வாசனை வரும். ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் எல்லா தேங்காய் துருவலையும் அந்த மாவு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ இந்த துணி கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஆவியிலேருந்து தண்ணி வரும் இல்லைங்களா, அது இந்த புட்டில் படக்கூடாது. அதனால் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மூடி வச்சுருங்க. அந்த துணி கொஞ்சம் பெருசாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் ஃபுல்லாக மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இதை நீங்கள் குழாயில் கூட விட்டு பண்ணலாம். நான் 1/2 கிலோ ஒரே டைமில் பண்ணுறதுனால இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போது இது எப்படி வெந்துருச்சுன்னா இதோட வாசனையே நமக்கு நல்லா வரும். அதுக்கப்புறமா அந்த ஹோல்லேருந்து நமக்கு புகையாக வரும். ஒரு 10 மினிட்ஸில் வெந்துடும். ரொம்பலாம் டைம் எடுக்காது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது புட்டு நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. இப்போது இதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பர்ஃபெக்டான புட்டு, கட்டிகளே இருக்காது. நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் கூட இந்த புட்டு அவ்வளவு சாஃப்டாக இருக்கும். நான் சொன்ன இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புட்டோட நீங்கள் ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர், வாழைப்பழம், சன்னா கறி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.